இங்க மாநாடு நாங்க பார்த்திருக்கோம். அது வந்து சமீப காலமாக ஆளுங்கட்சி நடத்தும் மாநாடுல நிறைய காலி சேர் பாக்குறோம். ஒரு பக்கம் என்டிஏவில இருந்து விளங்கிய அஇஅதிமுக நடத்திய மாநாடுல உணவுப் பொருட்கள் வந்து எக்ஸஸா வேஸ்ட் ஆனதை பாக்குறோம். கத்தல், கூச்சல், குழப்பம் எல்லாம் பாக்குறோம். ஆனா இது என்ன மாநாடு சார்? ஒரு காலேஜர் கிடையாது. ஃபுட் வந்து ரொம்ப நீட்டா ஒரு அரேஞ்ச்மெண்ட், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு உணவு பரிமாறப்பட்டது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை தாண்டி பிரதமர் எந்த இடத்துல இருந்து அந்த அந்த கூட்டத்தை, அந்த மாநாட்டை உற்று நோக்கிறாரோ அதே இடத்துல கரெக்டா நீங்க வந்து அந்த ஒரு ஈகிள் பாயிண்ட் சொல்வீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க பார்த்ததையும் நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய சில பார்வைகள் சார், அந்த கூட்டம், அந்த மாநாடு, அது எப்படி முடிவுற்றது? இறைவன் வந்து நல்லவர்களை கைவிட மாட்டார் என்பதற்கு முதல் சமிக்ஞை இந்த மாநாடு. முதல் நாள் வரல வெயில் போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. மேற்கூரை இல்லை, சாமியான போடல. பத்திரிகையாளர் முதற்கொண்டு வெயில தான் நின்னாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயந்தோம், நடுங்கினோம், தவறு செய்து விட்டோமோ என்றெல்லாம் எண்ணினோம். அன்னைக்கு சூரியன் தமிழ்நாட்டிலிருந்தே மறைய போகிறான் என்பதை காண்பிப்பதற்கு அச்சாரமாக மறைந்து நின்று எங்களை பார்த்து கொண்டிருந்தான். அதனால நிழலாக இருந்தது. ரெண்டாவது, நம்ம அதிகமா குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருந்தோம், ஓரளவுக்கு உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நம்முடைய கணக்கு பிரகாரம் 4 லட்சம் பேர், வாகனங்கள் இத்தனை வந்திருக்கு. வாகனங்களை நாங்க வந்து ஒரு ஆபீஸ் போட்டு அவங்கள வந்த உடனே ரிஜிஸ்டர் பண்ண வச்சோம். அவ்வளவு வாகனங்கள் 4 லட்சம் பேர் எண்ணிக்கையில் ஒரு வண்டிக்கு இவ்வளவு பேருங்கிற எண்ணிக்கையோட உள்ள நுழைந்ததாக எங்களுடைய கணக்கு அலுவலக கணக்கு சொல்கிறது. எனக்கு உள்ளுக்குள்ள இருந்தது வந்து 2-2.5 லட்சம் பேருக்கு மேல உள்ளுக்குள்ள இருந்தார்கள். நீங்க சொன்ன மாதிரி சேர் பத்தல, சேர் இல்ல தமிழ்நாட்டில். அவ்வளவு 1.5 லட்சத்துக்கு மேல சேர் இல்ல. அதை பற்றி அப்புறம் அதை சுத்தி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல்லா சாலைகளும் ஃபுல்லி பிளாக்டு. வண்டி நவரவே முடியல, அவங்க உள்ள வர முடியல. அதற்கு மேல வெளியே இருந்தோம். 4 மணிக்கெல்லாம் எங்கள்கிட்ட உள்ள என்ட்ரி கூப்பிட்டு பேசுறாங்க, வந்திருக்கோம்னு. 4 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அதனால அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒன்று ஆர்வத்தோடு கலந்து கொண்ட தொண்டர்கள். ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி குப்பை கூலங்கள் இல்ல, குடிதண்ணீர் பாட்டில்கள் இல்ல, சாராய பாட்டில்கள் இல்ல, சாப்பாடு சிதறி கிடைக்கவில்லை. பார்ட்டியினுடைய பேசிக் டிசிப்ளின், ஆர்எஸ்எஸ் பேஸ்டு பார்ட்டி. பேசிக் டிசிப்ளின் இயற்கையிலேயே, ரத்தத்திலே, உடலிலே, சிந்தனையிலே, செயல்பாட்டிலே ஊறியது. அதனால வந்து திடீர்னு அங்க போய் மட்டும் நாங்க செய்யல. வீட்டுல எப்படி இருக்குமோ அப்படிதான் அங்கேயும் இருந்தாங்க. அதனால இது ஆச்சரியம் அல்ல, மற்றவர்களுக்கு ஆச்சரியம். மற்றவர்கள் ஒழுங்காக இருந்தால் ஆச்சரியம், இங்கே ஒழுங்கீனம் இருந்தால் ஆச்சரியம். எனவே கட்டுப்பாடு அந்த வகையில ஒரு இது பியூட்டி. அப்புறம் பிரதமர் வந்தாரு. நானும் கூட இந்த மாநாட்டு ரத யாத்திரையை எப்படி, இந்த பாத யாத்திரையை எப்படி வந்து ஒரு சிம்பாலிக்கா முடிப்பாரு, மேடையில பேசிட்டு போனா போதுமா அப்படின்னு யோசனை பண்ணேன். பியூட்டிஃபுல்லா வண்டியில ஏறி அப்படியே ஒரு ரத யாத்திரை நாயகனாக அத்வானியை பார்த்தது போல, அத்வானிக்கு பக்கபலமாக 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த அன்றைய இளவல் இன்றைய இளவலுக்கு வழிகாட்டியாக வலம் வந்தது. கைவீசி ஆரவாரம், பூ மாறி பொழிதல், புன்னகை மழை பொழிது, மிக அழகாக இருந்தது. அப்படியே மேடைக்கு வந்தார், ஆச்சரியப்பட்டார், சந்தோஷப்பட்டார். அங்க இருந்த தொண்டர்களுக்கெல்லாம் என்ன நிறைவு, மன நிறைவு. அவங்க அதை எதிர்பார்க்கல. கூட்டத்துக்குள்ளேயே வந்து அத்தனை பேரையும் பார்த்து கையசிச்சு அப்புறம் மேடைக்கு போனார். மிக சந்தோஷமாக இருந்தது. எதிர்பார்த்த நாங்கள் போட்டு வைத்திருந்த கணக்குக்கு குறைவில்லாத எண்ணிக்கை, அதிகமான எண்ணிக்கை வந்ததுனால கொஞ்சம் சில ஏற்பாடுகளில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தோம். சாப்பாடு முழுசா போட முடியல, தண்ணீர் முழுசா கொடுக்க முடியல. மற்றபடி வெற்றியை, வரவேற்பை, உத்தரவாதத்தை தமிழ்நாட்டுக்கு மாற்ற போகிறோம் என்கின்ற செய்தியை ஆணித்தரமாக பதிவு செய்த கூட்டம், யாத்திரை நிகழ்ச்சி இது. சார், ஒரு கேள்வி சார். இது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமா இல்ல, ஒரு அரசு முறை பயணமா வராரு. எண்மண் எண்மக்கள் நிறைவு யாத்திரையில கலந்துக்கிறாரு. தொடர்ந்து வந்து குலசேகரப்பட்டினம் ஏவுகணை தளம் அத திறப்பு விழால கலந்துக்கிறாரு. ஆனா இந்த மேடைகள்ல தன்னுடைய அரசியலை எடுத்து வைத்தாரா மோடி அப்படின்னு ஊடகங்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏனென்றால் ஒரு இடத்துல திருப்பூர் மேடையில வந்து அவர் என்ன சொல்றாரு, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரை கோட் பண்றாரு. மற்றும் ஒரு இடத்துல வந்து இந்த தமிழக அரசு செய்த தவறை சுட்டி காட்டுகிறார். அந்த ஏவுதளம், அந்த ஆடுல வந்து நீங்க சைனா ராக்கெட்டை போட்டிருக்கீங்க அப்படிங்கறத சுட்டி காட்டுகிறார். இதை பற்றி உங்கள் பார்வை சார்?
அரசியல் என்பது ரத்தத்தோடு கலந்தது, சிந்தனையோடு கலந்தது. வீட்டுக்குள்ள கூட அரசியல் இருக்கு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட அரசியல் இருக்கு. அரசியல் இல்லாத இடம் இல்ல. அது வேண்டுமென்றே செய்வதுதான் அரசியல். இயல்பான உண்மையை பேசுவது அரசியல் அல்ல. அந்த வகையில கோயம்புத்தூருக்கு பின்னாலே அவர் இங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசுறதுக்கு காரணம், சிந்தனையில கட்சி வேறவா இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனா அவங்க கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல, தேசிய எதிர்ப்பாளர்கள் அல்ல, தேசத்துக்கு புறம்பானவர்கள் அல்ல, பிரிவினை கோருபவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனா திமுக என்கின்ற அந்த மிகப்பெரிய கூடாரத்துக்குள்ள இருந்த இந்த மாதிரியான இளைஞர்கள் அவங்களை வெளியே இழுத்து தேசத்தினுடைய நீரோட்டத்தோடு கலந்ததுதான், கலக்க வைத்ததுதான் அதிமுக, எம்ஜிஆர் ஜெயலலிதா. அதனால அவரை புகழ்ந்து பாராட்டி பேசியது தவறு இல்லை. அதற்காக கூட்டணி எல்லாம் இல்லை, ஏன்னா அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் தலைமை அதிமுக தொண்டர்கள் பிஜேபியினுடைய மோடியை தலைவராக நினைக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், அதனால் சேருகிறார்கள், அதனால ஓட்டடிக்க தயாராக காத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஆதரவாக பேசியது தவறில்லை, அது இயல்பு, அதில் அரசியல் எதுவும் இல்லை. அதே மாதிரி திமுக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தீங்கு செய்வது, அதை மாற்ற வேண்டும் என்று பேசியதும் தவறில்லை. ஏன்னா நம்முடைய அண்டை நாடு, பக்கத்து நாடு ஐநால இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு எல்லையை சுற்றி எப்போதும் த்ரெட்டனிங்கா இருக்கிறது சீனா. நம்முடைய நேரு காலத்துல ஒரு 20-25,000 சதுர கிலோமீட்டர்கள் நம்மளுடைய நாட்டை அபகரித்தது சீனா. இன்னும் அவங்க கையில தான் இருக்குது. அதை தாண்டி 1 கிலோமீட்டர் கூட உள்ள வர முடியாதபடி வாஜ்பாய் காலத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில அந்த நாட்டினுடைய கொடியை போட்டு, ஏவுகணையை படம் போட்டு, முந்தி அவசரப்பட்டு ஒரு விளம்பரம், எவ்வளவு கத்துக்குட்டிகள், எவ்வளவு அவசரவாதிகள், எவ்வளவு நம்ம இப்படிலாம் சொல்ல முடியாது, தேச துரோகிகள்லாம் சொல்ல முடியாது, ஒரு நான்சென்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு கூட ஒரு விளக்கங்கள் தப்பு தப்பா உளறிக்கிட்டு இருக்காங்க. போட்டோம், தவறா போட்டோம், மன்னிச்சுங்க, மாத்தி போடுறோம்னு சொல்லுகின்ற கட்சி இல்லை. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சாட்டையடி. ஆரம்பத்துல இருந்து தனி தமிழ்நாடு தான் கோரியது திமுக. உள்ள முடிச்சு போட்டோம்னு நேரு சொன்ன உடனே மாத்திக்கிட்டு, அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்பவர்கள் சுடுகாட்டுக்கு போய் விடுவோம் என்ற பயத்துல மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடா மாத்திக்குவோம்னு சொல்லி விருப்பப்பட்டார்கள். இப்போ கூட அவர்களுக்கு பிரிவினைவாதிகள், தேச விரோதிகள் பலரோடு எக்கச்சக்கமான டீலிங்ஸ். ஒரு சினிமா குடும்பத்துக்கு 2,000 கோடி ரூபாய், நம்ம 15,000 கோடிங்கிறாங்க. ஒரு போதை மருந்து கடத்தல் கும்பலுக்கு தாமரம் வீசி இடுப்புல வச்சுக்கிட்டு தொழில கூட்டணி போட்ட ஒரு கட்சியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். அதனால அவங்கள தேச விரோதி என்று, இந்த தமிழ்நாட்டுக்கு ஆகாது என்று பிரதமர் பேசியது தவறில்லை, அது பேச வேண்டிய பேச்சு. தமிழ்நாட்டுக்கு இனியாவது ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு ஒப்பற்ற மனிதன் என்கிற காரணத்தினால் இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார், அதுவும் தவறில்லை. எனவே பிரதமர் இதுதான் பேசணும், அதுதான் பேசணுங்கிறத சொல்லலாம், ஆனால் பேசியது தவறு என்பதை சொல்ல முடியாது. சார், பிரதமர் அவருடைய வயது, இந்த வயதுல இவ்வளவு தூரம் உழைப்பார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. முதல் நாள் ஒரு நாட்டுல இருக்காரு, மறுநாள் காலையில 3 மணிக்கு வேற ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாரு, வேற ஒரு நாட்டுல மீட்டிங் அட்டன் பண்றாரு, தொடர்ந்து 2 மணி மற்றொரு இடத்துல பேசுறாரு. இதெல்லாம் கூட ஒதுக்கி வச்சிடலாம். சமீபத்தில் கடலுக்கு அடியில் அவர் சென்று துவாரகா நகர் மூழ்கி இருப்பதனாலேயே அந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து, அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல், இவர் எந்த மாதிரியான ஒரு தலைவர்? நாம காசி, ராமேஸ்வரம், ராமன், கிருஷ்ணன், துவாரகை, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிறந்த பல இந்துக்களுக்கு, இந்தியனுக்கு இதெல்லாம் ஒரு புனித பூமி, புனித இடங்கள். எனக்கு சந்தோஷம் என்னவென்றால், இந்தியாவினுடைய பிரதமர்களிலே ஒரே ஒரு பிரதமர் தான் இது அத்தனை இடத்து மேலேயும் ஆசையும் பார்வையும் கொண்டு விஜயம் செய்து வணங்கி அவர்களுடைய ஆசையை பெற்றிருக்கிறார் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாங்களே போய் அங்க அந்த ஆசை பெற்று வந்ததாக நினைக்கிறோம். அதனால அந்த துவாரகை தண்ணி கடிக்கிறது சாகசம் என்று ஒருபுறம் நினைத்தால் கூட, இவரை பொறுத்த அது ஒரு வேள்வி, அது ஒரு பிரதிஜையை செயல்படுத்துகின்ற செயல்பாடு, அது ஒரு இந்தியாவினுடைய ஆன்மாவை தாங்கி பிடிக்கின்ற, அந்த ரத்தத்தை உடலிலே சுமக்கின்ற ஒவ்வொரு இந்தியனும் செய்ய வேண்டிய கடமையாக நினைத்தவர் இருக்கிறார். அதனால பாராட்டுதலுக்குரியது. அது பல செய்திகளை சொல்லுகிறது, அதை நான் இப்ப சொல்ல தயாரா இல்லை. அதை ஆக்கிரமிக்க வேண்டும், அதுக்கு பக்கத்தில் பல தீவுகளை ஆக்கிரமிக்க வேண்டும், இந்தியாவோடு அது இணையக்கூடாது என்று விரும்புகின்ற பல சக்திகளுக்கு
ஒரு செய்தி சொல்லிவிட்டு வந்தார் பிரதமர். அதனால இவங்க எல்லாம் அடக்கி வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி சுபா, நன்றி உரைநாடு நேயர்கள்.